வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நானும் எங்கள் ஒய்ஃபும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம எதிர் வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சீமந்தம் 7ஆம் மாதம் பக்கத்தில் தான். அப்படியே போய்ட்டு வந்து கிளம்பிட்டோம். நீங்களும் வாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவங்களையும் நாமளும் வாழ்த்தலாம். ஓகே, போகலாமா? வாங்க போகலாம். கிளம்பிட்டோம். வெளியே கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது. சரியான காற்று அடிச்சுன்னு இருக்கு. நல்லா காற்றுடிது. நைட்டு நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மழை இருக்குது. இயற்கையாக போய் மூய்க்க வந்துடுறேன். ஓகே, இப்போ நாங்கள் கிளம்பி நேராக சத்திரத்தண்டை போயிட்டோம். அது ஒரு கோயில் பக்கத்தில் அந்த சத்திரம் அமைஞ்சிருக்கு. வாழ்க வளமுடன் சத்திரம் போட்டிருக்கு. பக்கத்துலேயே ஒரு கோயில். சரி, பூ வாங்க மறந்துட்டேன். அது சாரிக்கு மேட்சிங்காக ஒரு பூ வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி உள்ளே போகிறோம். உள்ளே போனால் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க வந்து விக்கியோடைய ஃப்ரெண்டோடைய தங்கச்சி, கரெக்டாக ஜெயந்தியோட சிஸ்டர். எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் இருக்காங்க. எல்லாருமே அந்த தெருவில் எல்லாருமே விக்கி ஏஜ் தான். அவங்க படித்த ஒரே ஏஜ் தான் அவங்க படித்தது, ஸ்கூல் எல்லாமே. ஸோ இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து வளைகாப்பு நடக்குது. ஸோ அவங்க முறைப்படி சில சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து அந்த பானையில் இது வச்சு அது பூஜை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் வந்துட்டு அந்த பானையில் அந்த இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அவங்க வழக்கப்படி, சம்பிரதாயப்படி. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 2 பேரையும் நிற்க வச்சு மாலையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபங்க்ஷனு. இதுக்கப்புறம் விளக்கேற்றி ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வைப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அவங்க லைஃப்பில் நடக்குதுன்னா அது வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான். எல்லா பெண்களுக்குமே அதுதான் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பியஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சி. அவங்களுடைய லைஃப்பில் வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி தான். எல்லா பெண்களுக்குமே அது இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சுட்டே இருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க இன்றைக்கி. எங்கள் பொண்ணோட அம்மா இப்போ இந்த பக்கம் போனாங்க, ரைட் சைடில். இவங்க வந்து நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ரிலேஷன், ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து பொண்ணை மட்டும் உட்காராமல் மணமகளையும் அவர் ஹஸ்பண்டை உட்கார வச்சது இவங்க சிறப்பான விஷயம். ஏன்னா இது வந்து லேடிஸாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஜென்ஸ் அவர் உட்காந்துருக்காரு சொல்லிட்டு நானும் கொஞ்சம், ஆனால் நிறைய லேடிஸாக இருந்தாங்கல்ல, ஜென்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு லேடிஸ் தான் வந்திருந்தாங்க. ஜென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. இவங்க நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, கீர்த்தி அம்மான்றவங்க, ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சுட்டே வராங்க லைனாக, அதுதான் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சீர்வரிசை வச்சுருக்காங்க. அதாவது வரிசை வைப்பாங்க இல்லையா, பழங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு பலகாரம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே வரிசையாக வச்சுருக்காங்க பொண்ணுக்கு. அது எல்லாமே ஒரு ஹாப்பி தானே இல்லையா? அதுக்கப்புறம் நானும் நலங்கு வச்சிட்ருக்கேன். மணமக்களை வந்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாருமே பொண்ணுக்கு வந்துட்டு வளையல் போடுறாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அவர் ஃபோட்டோகிராஃபர் வந்து தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த வரவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வளையல் போட்டு அவங்க 2 பேருமே வந்து வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நலங்கு வச்சு ஒவ்வொருத்தராக.
எல்லாருமே என் பையனோட வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கிறப்போ இந்த பொண்ணு, அதுக்கப்புறமா இவங்க அக்கா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இதே சேம் ஏஜ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்கத்து பக்கத்து ஸ்கூலில் ஒன்றா படித்து எல்லாம் விளாண்டவங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகி எல்லாருமே வந்து இப்போது மேரேஜ் ஆகி எல்லாருக்குமே வந்து இப்போது இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஏற்கனவே இவங்க வந்து விக்கி ஏஜ் தான் இவங்களுக்கும். இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி 2 பசங்க குழந்தை பிறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த இது நம்ம பசங்களோட இது எல்லாமே அந்த ஏஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணுக்கு நகை போடுறாங்க. இந்த இது பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு நகை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க வீட்டில். இவங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சந்தோஷம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து சந்தோஷம் தானே. இப்போது இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம ஃபோனில் எடுக்கிறோம், இல்லாட்டி மொபைல் எடுக்கிறோம். எதுனா மொபைல் ப்ராப்ளம் வச்சுன்னா அப்படியே டெலிட் ஆகிடும். நம்ம வீடியோ வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அந்த வீடியோ அதிலே இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷம்தான், நம்ம மக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணுறது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பொண்ணை விஷ் பண்ணுங்கள், நல்ல பிரகாரம் டெலிவரி ஆகணுன்ட்டு இல்லையா. அது ஒரு சரணம், எல்லாரோட வாழ்த்தும் தேவை இல்லையா. இது அவங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இவங்களும் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இல்லை 2 3 பேர் ஒரு 4-5 பேர் வந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. இவங்க கூட நிற்கிறாங்க, ஒரு அவங்க கூட சப்ஸ்கிரைபர் எல்லாமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. இவங்க வந்து நம்முடைய இங்கே செக் போஸ்ட் அங்கே தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் பெரிய சப்ஸ்கிரைபர் வந்தோடனே பேசுகிறாங்க, ஒய்ஃப் கிட்டே பேசுனாங்க, எங்கிட்ட பேசுனாங்க. முக்கியமாக சூர்யாவை கேட்டாங்க எப்படி இருக்கான்ட்டு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மளை பார்க்குறவங்கன்னா சூர்யா தான் கேட்குறாங்களே ஃபஸ்ட்டு. அவங்களாம் சீர்தட்டெல்லாம் வச்சு அழகாக பண்ணாங்க இல்லை, அதை காமிச்சு அது வந்து சேனல் இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர், இவங்க நம்ம கிட்ட நல்லா பேசுனாங்க. எல்லாமே நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க தான். எல்லாம் நல்லா ஒரு நம்ம தெரு வந்து ஒரு மேரேஜ் நடந்தாலும் சரி, ஒரு பர்த்டே பார்ட்டினாலும் சரி, எல்லாமே அப்புறம் மொத்தமாக போயிட்டு மொத்தம் வருவாங்க. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்லை. அதில் ஒரு வாசல் மாதிரி, எங்கள் தெருன்றது வாசல் மாதிரி. எல்லோரும் கலந்துப்போம், எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நல்லா சிறப்பாக நடக்கும். நம்ம ரிலேஷன் வராங்களோ இல்லையோ, நம்ம தெரிஞ்சவனை வந்தால் போதும், ஜேன்னு ஆகிடும். அந்த மாதிரி இவங்களுடைய நண்பருடைய மனைவி, இவங்க குடவாசல் சேர்ந்தவங்க, குடவாசலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோவும். எல்லாம் ஃபோட்டோகிராஃபர் போட்டு போஸ்ட் கொடுங்க. வளையல் வந்து ஃபுல்லாகிடுச்சு, கை ஃபுல்லாக வளையல் ஆயிடுச்சு. வளையல் போகிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் கை மேலே கை வைங்க, ஃபோட்டோ எடுக்கணும், கை மேலே கை வைங்க, ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன் நம்ம ஃபோட்டோகிராஃபரு. நல்ல தங்கமான மனுஷன். இப்போ இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் நாங்கள் பேசுகிறது சரியாக கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் டோட்டலாக கட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், ஃபுட்பால் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அது என்னது கோர ஃபுட்ஸு. மியூசிக் போட்டதெல்லாம் நாங்கள் பேசுகிறதுக்கு பின்னாடி கேட்கவே இல்லை. மியூசிக் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால நாங்கள் இப்போது டோட்டலாக அங்கே நடந்த இது எல்லாமே மியூசிக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் பேக்கில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே 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 ஓகே. ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட்டம். இந்த அவங்க சடங்கு சம்பிரதாயம் பார்க்குறது அம்மிக்கல்லில் வந்து பூஜைலாம் பண்ணாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தோம்னா அவர் தான் சாப்பிட போக வேண்டியது தான். ஜோரு எங்கே போனால் நம்மளுக்கு சாப்பாடு தான். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா தான் அந்த ஃபங்க்ஷன் ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இப்போது கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு கீழே போனோம். இங்கே வந்து அக்கா, அந்த பொண்ணுடைய அக்கா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா? எல்லாம் வெயிட்டிங் இப்போ சாப்பிட்றதுக்கோசரம். எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க, அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க இங்கே. எல்லோரும் நம்ம வீடியோவில் பார்க்குறது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் இருக்கிற ஒரு 75% வாங்க சாப்பாடு வந்தாச்சு. இங்கே சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு பார்க்கலாமா? ஆனால் இங்கே வத்த குழம்பு வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வத்த குழம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாப்பாடு என்ன சாப்பாடு, வடை, குலோப்ஜானு, சாம்பார், அந்த என்ன சாம்பார், அவரைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார்,
அப்புறம் வத்த குழம்பு பிரமாதமாக இருந்துச்சு. சாப்பாடு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். வாங்க ஆக்சுவலாக ஸ்வீட் சாப்பிடலாம். வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க சாப்பிடலாம்னு சொல்கிறோம். சொல்லுங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. சப்ஸ்கிரைபர் நீங்கள் தீவிரமான ரசிகை இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நல்லா பார்த்ததுல. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. வேறு ஒன்று கேட்டரிங் யாருன்னு கேட்டேன். ஏற்கனவே பண்ணவங்க தான், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கை காமிடுறோம்லாம். ஓகே, அவங்க அக்கா, பொண்ணுடைய அக்கா, விக்கியோடைய ஃப்ரெண்டு. விக்கியும் இந்த பொண்ணு ஒரே ஏஜ் தான் இல்லை கிட்டத்தட்ட. ஒரு ஏஜ் தான். ஆமாம். ஜெயந்தி அவங்க பேர். ரைட், சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போய் சூரிய பார்க்கணும். அதை சார் கிளம்பிட்டோம். அவங்க ரிட்டன் கிஃப்ட் தந்தாங்களா, அது என்ன இருந்துச்சு அதில்? இந்த ரிட்டன் கிஃப்ட்டு அதில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டு, டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ளே ஒரு ஐ திங்க் ஸோ ரவா லட்டு, ஒரு முறுக்கு, அப்புறம் ஒரு சோமாஸ், பொரி, அப்புறம் வந்து இன்னும் சிவப்பு ஒன்று கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. சாக்லேட் மாதிரி இருந்துச்சு அது. ஒரு குங்கும டப்பா, வளையல். சூப்பராக ரிட்டன் கிஃப்ட் சூப்பராக இருந்துச்சு. ரியலி கிரேட் கிரேட் மேவரிக். சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண, லைக்